நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பைசி பட்டர் பன்னீர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானல் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விடுறேன். வெண்ணெய் நல்லா உருகணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உருகுனதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் வெண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுந்ததும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு மூடி 10 மினிட்ஸ் லோ ஹீட்டில் நல்லா வேக வைங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீர் நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மேத்தி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி பட்டர் பன்னீர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.